வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான். அதாவது இப்போது இந்த சண்டே தேர்வு எழுதியிருப்பீங்க, அதற்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ அப்படின்றது வெளியிட்டாங்க. ஸோ வெப்சைட்டில் தான் இருக்குது. அஃபிஷியல் ஆன்சர் கீ பார்க்காதவங்க பார்த்துக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் மார்க். ஸோ அஃபிஷியல் கீ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீழே இங்கே வந்து செகண்டாக கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ. இதில் வந்துட்டு என்ன சொல்கிறதுனா ஏ சீரியஸ் ஏபிசிடின்னு 4 விதமான கொஷின்ஸ் இருக்கும். அதில் ஏ சீரியஸ்க்கான கொஷின்ஸ் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஏ சீரியஸ்க்கான கொஷின் பேட்டர்ன் ஆன்சர் கீ. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் என்ன ரேஞ்சில் இருக்கும், எவ்வளோ வந்து கட் ஆஃப் வரும் அப்படின்றது வந்து நிறைய பேரோட கொஷின்ஸ். தேர்வு பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கடினத்தன்மை அப்படிங்கிறது இல்லை. ஆவரேஜாக தான், ஆவரேஜ்னு சொல்கிறத விட ஆவரேஜோடவும் கொஞ்சம் ஈஸி அப்படின்ற மாதிரி தான். ஒரு சிலருக்கு கொஞ்சம் நார்மலாக இருந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரேர் பர்சன்ஸ் வந்து அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம கட் ஆஃப் அப்படின்றது வந்து நிர்ணயிக்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 30க்கு மேலே எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த தேர்வுக்கு வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது எல்லாத்துலேயும் சேர்த்து சொல்லலை, இதில் மட்டும் சொல்கிறேன், ஜிஎஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ 30 அப்படிங்கிறது ஒரு போதுமான மதிப்பெண்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ஏன் இவ்வளோ இது கம்மி இல்லை கூடன்னு நினச்சிங்கனாலும் அதுக்கான ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம முன்னாடி சொன்னது தான். தேர்வு அப்படின்றது ரொம்ப கடினம், மிக மிக கடினம் அப்படின்றது மாதிரியெல்லாம் இல்லை. அதனால தான் இந்த 30 அப்படின்றது இருக்குது. ஸோ இல்லை இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. தேர்வு எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்றது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளாக ஒரு 100 கொஷினு அட்டன் பண்ணுறீங்க, ஒன்றுக்கு நேராக ஒன்றுன்னு டிக் பண்ணுங்கள். அதாவது ஏபிசிடின்னு 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கொஷினு கரெக்டாக டிக் பண்ணுங்கள் அப்படின்னா நம்மளால் டிக் பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் அப்படின்றது நடைபெறுங்க. கண்டிப்பாக இப்போ 71லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை டிக் பண்ண சொன்னாலே நம்ம 79க்கு நேராக 79 பண்ணணும் அப்படின்னா 78ன்னு மாற்றி பண்ணிடும். ஏதோ ஒரு சம்திங் இப்போ 79வது கொஷினுக்கு 78வதோட ஆன்சரை போட்டு டிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸில் வந்து மார்க்கு குறையக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால தான் சொல்கிறோம், மேக்ஸிமம் வந்து 1-2 மதிப்பெண்கள் அப்படின்றது இப்படி போகிறதுக்கும் ஒரு சிலருக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நமக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இந்த ரேஞ்சில் வரும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 30க்கு மேலே என்ன கம்யூனிட்டி கேட்டகிரி இது எல்லாமே அடுத்து வந்து அனலைஸ் பண்ணி ஃபுல் டீட்டெயில்டாக வீடியோ போடுவோம். பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு 30 மார்க் எடுத்துருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒரு கம்யூனிட்டி ரேஞ்சிலையும் எல்லாத்துலேயும் டோட்டலாக அனலைஸ் பண்ணி எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றத டீட்டெயில்டாக வீடியோ போடுவோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.